ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டர் நரேன் அவர்கள் ரீசெண்டா பிரஸ்ஸை மீட் பண்ணும்போது தளபதி 69 பத்தி பேசியிருக்காரு. அதாவது வேற ஒரு நிகழ்வுக்காக சென்னை ஏர்போர்ட்ல பிரஸ்ஸை மீட் பண்ணும்போது தளபதி 69 அண்ட் கைதி 2ல நடிக்கிறத பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, தளபதி 69 ஷூட்டிங் சூப்பரா போயிட்டு இருக்கு, பட் கைதி 2 ஷூட் ஆரம்பிக்கல, நெக்ஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்றோம். தென் தளபதி 69 தளபதியோட லாஸ்ட் படம்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டதுக்கு, ஒரு ஃபேனா கண்டிப்பா அது வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு வருஷங்கள் அவரோட படங்களை என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் அவர் இன்னொரு பெரிய விஷயம் ஒண்ணு சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அண்ட் ஆக்டர் நரேன் அண்ட் தளபதி ஆல்ரெடி எல்சிக்குள்ள இருந்தாலும் இனிமேல் அவங்க எல்சி யூனிவர்ஸ்குள்ள மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான். பட் அட்லீஸ்ட் இந்த ஒரு காம்பினேஷன் தளபதி 69 பார்க்க போறோம். நரேன் அவர்கள் ஒரு எக்ஸலண்டான ஆக்டர். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஹீரோவா படங்கள் சரியா போகலன்னா கூட இப்ப ஒரு கேரக்டர் ரோல்ல நடிக்கிற படங்கள் எல்லாமே அவரோட கேரக்டரும் சரி படமும் சரி சூப்பரா இருக்கு. கைதி 2, விக்ரம் அண்ட் 2018 அப்படின்ற மலையாள படம். சோ ஓரளவுக்கு நல்ல கேரக்டர்ஸா சூஸ் பண்ணி நடிக்கிறாரு. டெஃபினட்டா தளபதி 69 அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இவரை போலீஸ் கேரக்டருக்கு தான் கூப்பிடுறாங்க எல்லாம். ஆல்ரெடி தளபதி 69 ஒரு போலீஸ் கதை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. சோ தளபதி 69 இவருக்கு என்ன கேரக்டர் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.